யாருக்கும் இறைவனுடைய அடுக்குறை தடுக்கப்பட்டதா இல்லை, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஆனால் எந்த அளவுக்கு நாம் அவன் நினைவோடு வாழ விரும்புகிறோமோ, அவனுக்கு பொருத்தமாக வாழ விரும்புகிறோமோ, அவனை சார்ந்து வாழ விரும்புகிறோமோ, அவன்கிட்டே நம்ம சரண்டையிடுமோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த பாதுகாப்பு வேணும்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தன்னிச்சையாக உணர்ந்து, சொந்தமாக உணர்ந்து, சுயமாக அமுகம் திரும்பி, நீ எனக்கு முந்தைய வாழ்க்கையோட பிந்தைய வாழ்க்கையை லேசாக்கி வச்சுருக்க, இனி வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வந்து லேசாகவே இருக்கணும், சுகமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உன் நினைவுகள் அதிகரிக்கணும், உன்னை மறந்து விட்டு நான் ஆயிடக்கூடாது, என்னையும் என்னுடைய பெற்றோரையும் என்னுடைய குடும்பத்தையும் என் சந்ததி நீயே பொறுப்பேற்று வழிநடத்து, எங்களை எங்கள் பொருள் விட்டுறாதிரவனே நம்ம அவன்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சிடும். நமக்கு மட்டும் இல்லை, சமுதாயத்து மீதும் நமக்கு இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும். சமுதாயத்தை நீ பொறுப்பேற்று வழிநடத்து, எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் ஏற்பட்டக்கூடாது, ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடாது, உன்னை சார்ந்து வாழணும், சேர்ந்து வாழும், உன்னை சார்ந்து வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனை ஆக்கும் பொழுது எதெல்லாம் நம்ம இறைவனை பிரார்த்திக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு விளைச்சலை வர இருக்குது. ஏன்னு சொன்னால் இறைவனுடைய வாக்கு 25:77 சொல்வீரா, உங்கள் பிரார்த்தனை இல்லாவிட்டால் என்னுடைய இறைவன் உங்களை பொருட்படுத்தியிருக்கவே மாட்டான், ஆனால் நீங்களோ நிராகரித்து கொண்டே இருக்கிறீர்கள், எனவே அதன் வேதனை பின்னர் உங்களை கண்டிப்பாக படித்தே தீரும். அது நிராகரிப்பவர்களுக்கு. நம்பிக்கை கொண்டவங்களுக்கு அதனுடைய சுகம் கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும். நிராகரிப்பவர்களுக்கு அதன் வேதனை கண்டிப்பாக பிடித்தே தீரும். யார் இறைவன் பக்கம் திரும்பி சுகத்தை விரும்புகிறாங்களோ, அருள் விரும்புகிறாங்களோ, நன்மையில் விரும்புகிறாங்களோ, ஞானங்கள் விரும்புகிறாங்களோ, உளிச்சத்தோடு வாழ விரும்புகிறாங்களோ, நன்றியோடு வாழ விரும்புகிறாங்களோ, அவன் நினைவோடு வாழ விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நன்மைகள் அதிகரிச்சுட்டே இருக்கும், சுகத்துக்கு மேலே சுகம் கிடைச்சிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு தூக்கத்தில் எந்த குறையும் வைக்கல, அமைதி நிம்மதியில் எந்த குறையும் வைக்கல, ஆரோக்கியத்தில் எந்த குறையும் வைக்கல, பசி உணர்வில் நமக்கு எந்த குறையும் வைக்கல, சாப்பாட்டில் நம்ம எந்த குறையும் வைக்கல, சாப்பிட்றதுல செமிக்கல எந்த குறையும் வைக்கல, கழிவுல வெளியேற்ற எந்த குறையும் வைக்கல, எல்லா வகையிலும் நம்ம பரிபூர்ணமாக சுகமாக வாழ வச்சுட்ருக்கான். அதனால் நன்றி உணர்வோடு இறைவனே நன்றி உணர்வோடு இருக்கணுமே, உன்னை மறந்து விட்டு ஆயிடக்கூடாது, உன் நினைவோடு வாழணுமே அவன்கிட்ட ஒப்படைக்கும் போது அவன் நம்மளை வழி நடத்துவான்.